சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பவுலிங் யூனிட் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புலேயே நேத்தன் எல்லிஸுமே வந்து இப்போ வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார். ஆல்ரெடி கலீல் அகமது, நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, நேதன் எல்லிஸ், ஸ்ரேயஸ் கோபால், குர்ஜப்னீத் சிங், அகில் கோசைன், மேட் ஹென்ரி, ராகுல் சக்ரி, இதுதான் சிஎஸ்கே அணியோட பவுலிங் யூனிட்டாக வந்து இருந்தது. இதில் வந்து டெத் ஓவர் வந்து நேத்தன் எல்லிஸ் தான் போடுவாதுன்னு எதிர்பார்க்கப்படும் போது அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆகி வெளியேறிட்டார். என்ன ரீசன்னு கேட்டால் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயையோ, சிஎஸ்கேவுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியாக வந்து இருக்க போது இந்த பவுலிங் யூனிட். ஆல்ரெடி அவங்களோட பவுலிங் யூனிட் வந்து ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. இப்போ வந்து நேத்தன் எல்லிஸுமே வந்து வெளியேறிட்டார். அவருக்கு பதிலாக உள்ளே வந்து யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. உள்ளே யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? சென்னை அணியோட பேட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆயுஷ் மாத்ரே, ருத்ரா ஜெய்கோட், சஞ்சு சாம்சன், டெவால் பிரேவிஸ் அப்படின்ட்டு இவங்களோட டாப் ஆர்டர் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பவுலிங் யூனிட் வந்து ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. யார் கிளிக் ஆகி யார் வந்து விக்கெட் எடுத்து இந்த டீமை வந்து வின் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், நேத்தன் எல்லிஸ்க்கு பதிலாக இவரை எடுத்தால் நல்லா இருக்கும்னா அந்த ஒரு வீரர் வந்து யாருன்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க.